எங்க அண்ணியையும் எங்க அண்ணியோட சொந்தக்காரங்களையும் நான் செல்லமா சுனாமின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லாம கொல்லாம வருவேன். எங்க அண்ணி கிட்ட நியாயத்தை கேட்டேன், நீ எதுக்கு என்ன குடியார பயலுக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அண்ணி சொல்லுது, உங்க அண்ணன் மட்டும் ஒழுக்கமா சனிக்கிழமையான சாக்கடையில நாய் மைக்க ஈ மைக்க கடப்பாண்டி அவன் 10 பேரை வச்சு நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும். நாங்க கட்டிக்கிட்டு வாழல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடுங்கிறாயா. இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு எங்க அண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ரெண்டாவதா ஒரு மாப்பிள்ள வந்தாரு. நானும் ஆசையா அப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு எட்டி பார்த்தேன் பாருங்க. ஏமா அதெல்லாம் பண்ற? இதுங்க பொண்ணு பார்க்க வந்தா சும்மா இருக்குங்களா? எங்க பாட்டு பாடி காமி, எங்க டான்ஸ் ஆடி காமி. சரி நமக்கு தான் பாடவும் வரும் ஆடவும் வருவோமே, ஒரு ஆட்டத்தை ஆடி பார்ப்போம்னு எங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாட்டு. ராஜாவின் பார்வைதான் பட்டம், கட்டிடுதி சொர்க்கம், கை முறிதி வெக்கம், பொன்மாரி மயக்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்மகன் மகிழ்ச்சியா இருக்காங்க. ரெண்டு விஷயம் தாங்க. ஒண்ணு, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். எங்க மாமியார் என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது, பட் நான் அழுகல சார். கண்ணீர் வருது, ஆனா நான் அழுகல. ஏன் அழல தெரியுமா? மேக்கப் கலைஞ்சிரும். மனுஷனுக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்டா அவன்